ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் அனைவரையும் தமிழக அரசு கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என நளினி கோரிக்கை விடுத்திருக்கிறார். தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க பரோலில் சென்னை வந்த அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். 25 வருஷ காலகட்டமாக சிறையில் இருக்கிறேன். நானும் என்னுடைய மற்ற 5 எங்கள் கணவரும் அவர் தவிர மிச்சம் 5 சகோதரங்களும் கூட சிறையில் 25 வருஷமாக இருக்கிறோம். நாங்கள் யாருமே எந்த குற்றமுமே செய்யாதவங்க. உண்மை இதுதான். இதை நீங்கள் நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். எங்கள் கைகள் யாரோட ரத்தத்தாலையும் நினைக்கப்படவே இல்லை. எங்கள் கைகள் யாரையும் கொலவையும் செய்யலை. அந்த அன்னைக்கு ராஜீவ்காந்தி கருப்பாக இருப்பாரா, சிகப்பாக இருப்பாரா, வெள்ளையாக இருப்பாரா, இல்லைன்னா கருப்பாக இருப்பாரா, இல்லை குள்ளமாக இருப்பாரா, உயரமாக இருப்பாரா, எங்கள் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட இதில் நாங்கள் 25 வருஷம் அப்பாவிகளான நாங்கள் சிறையில் இருக்கிறோம். தயவு செய்து இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுட்டு, எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு 24 வயசு ஆயிடுச்சு. அவள் கல்யாண பருவத்தை அடைஞ்சிட்டா. அவளுக்காகையாவது எந்த தவறுமே செய்யாத என் குழந்தை என்ன பிரிஞ்சு ஏன் இருக்கணும்? முதலமைச்சர் அவர்கள் எங்கள் 7 பேரையும் விடுதலை செய்வாங்க. நான் முற்று முழுதாக நம்புகிறேன். இன்றைக்கி அந்த நம்பிக்கை தான் என்னை வாழ வைக்குது.